அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு மனிதனுக்கு இருக்கும் செல்வத்தை வைத்து வாழ்க்கையின் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் மனிதர்கள் இன்று செல்வத்தை சேர்க்க மட்டுமே தங்கள் நேரத்தை செலவழிக்கின்றார்கள். இன்னும் சில மனிதர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை குறித்து அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய எதிர்காலத்தை மிக கவனமாக திட்டமிடுகிறார்கள். ஆனால் இவைகளால் வெற்றி அடைந்தார்களா என்றால் இல்லை என்பதே உண்மையாக இருக்கிறது. ஏனெனில் இதையெல்லாம் செய்த அநேகர் அந்த வெற்றியை காணாமல் இந்த உலகை விட்டு போய்விட்டார்கள். வாழ்க்கையின் உண்மையான வெற்றி எது என்பதையும் அதை அடைவது எப்படி என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாய் இந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் எங்களோடு தெரியப்படுத்திக் கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அது எங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்புகிறார்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு மனிதர்களை பார்ப்பீர்களானால் ஓரளவில் தங்களுடைய வாழ்க்கையை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வெற்றி என்கிற வார்த்தையோடு தங்கள் வாழ்க்கையை இணைத்து கொள்கிறார்கள். ஓரளவிலே என்று நான் ஏன் சொன்னேன் என்றால், இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், வாழ்க்கையில் எந்த இலக்கும் இல்லாமல், அவர்களுக்கு எந்த எண்ணங்களும் இல்லாமல், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்கிற ஒரு பெரிய கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல, வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்புகிறவர்கள். நீங்களும் கூட ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அந்த மனிதர்களில் ஒருவராக இருக்கலாம். நான் என் வாழ்க்கையில் வெற்றி அடைய விரும்புகிறேன். இதை சொல்லுகிற மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் அதிகம். ஆனால் எப்படி வெற்றி அடைவது என்பதில்தான் நமக்கு இப்பொழுது பிரச்சனை வருகிறது. நாம் நிறைய விஷயங்களை வாழ்க்கையிலே முன்னால் வைத்திருக்கிறோம். இதனால் நான் வெற்றி அடைவேன், இதனால் நான் வெற்றி அடைவேன், இதனால் நான் வெற்றி அடைவேன். உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால், பணம் இருந்தால் வெற்றி அடைந்து விடுவேன், புகழ் இருந்தால் வெற்றி அடைந்து விடுவேன், அந்தஸ்து இருந்தால் வெற்றி அடைந்து விடுவேன், அதிகாரம் இருந்தால் வெற்றி அடைந்து விடுவேன். ஆனால் இவைகளெல்லாம் மனிதர்களின் பார்வையிலே அது வெற்றியாய் தெரிந்தாலும் அது ஒரு சரியான வெற்றி அல்ல என்பதைத்தான் நான் கரங்களில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் பார்க்கிற பார்வை வேறு, கடவுள் ஒரு விஷயத்தை பார்க்கிற காரியம் வேறு. நான் எப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கடவுள் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் வெற்றி அடைந்த மனிதர்கள். ஒருவேளை இவைகளெல்லாம் இருப்பதில் தவறல்ல. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு நீண்ட பட்டியல் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது தவறல்ல. ஆனால் அது இல்லாமல் இருந்தாலும் தவறல்ல. இவைகள் எவைகளை கடவுள் எதிர்பார்க்கிறாரோ அது இருந்தால் போதுமானது. அதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவனுடைய குமாரனாய் அவர் வாழ்ந்த காலங்களிலே, மனிதர்களோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருந்த காலங்களிலே அவர்களோடு இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் போதித்தார். ஏனென்றால் அவர்கள் எந்த மூலைகளுக்கெல்லாம் ஓடுகிறார்கள், எதற்காகெல்லாம் இயங்குகிறார்கள் என்பதை இரட்சகர் இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். எனவே அதை அவர் மிக அழகாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேத புஸ்தகத்தில்
லூக்கா எழுதின நற்செய்தி நூல், புதிய ஏற்பாடு என்கிற பகுதியில் வேத புஸ்தகத்தில் லூக்கா என்கிற புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் தீர்மானித்தேன். அதைத்தான் நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தைகளை நான் சொல்லும்படி தீர்மானித்தேன். இங்கே நீங்கள் படிப்பீர்களானால் இந்த 15வது வசனத்தில் இருந்து ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக படிக்க ஆசைப்படுகிறேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இந்த ஜீவன் அல்ல என்பதற்கு அர்த்தம் என்ன? அது ஒரு மெய் வாழ்வு அல்ல, அது ஒரு வெற்றி அல்ல. இதையெல்லாம் நாம் அதற்குள் வைத்து கொள்ள வேண்டிய பதங்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? நிறைய ஆஸ்திகள் இருந்தால்தான் எனக்கு ஜீவன் இருக்கிறது அல்லது வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். கடவுளோ எதிர்ப்புறமாய் நின்று, இல்லை, அது உனக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரண கதை ஒன்றை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு நிறைய வயல்வெளிகள் இருந்தது, நிறைய விளைந்தது. நீங்கள் அந்த உதாரண கதையை நீங்கள் படிப்பீர்களானால் நீங்கள் இப்படி வாசிக்கலாம். 16வது வசனத்தில் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே என்று அவன் ஆதங்கப்பட்டதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் தொடரும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த மனிதன் இப்படி தீர்மானித்தானாம், நான் ஒன்று செய்வேன், நான் எப்பொழுது எனக்கு இருக்கிற அந்த தானிய கிடங்குகளை எல்லாம், களஞ்சியங்களை எல்லாம் இன்னும் இடித்து பெரிதாக்கி எல்லா தானியங்களையும் அதற்குள் சேர்த்து வைத்து விடுவேன். அப்பொழுதுதான் நான் அநேக வருஷங்களுக்கு உயிரோடு இருந்து இவைகளையெல்லாம் அனுபவிக்கலாம் என்று சொல்லி தன்னைத்தானே பார்த்து அவன் சொன்ன சில வாக்கியங்களை இயேசு பதிவிட்டார். அவர் என்ன சொல்லுகிறார்? 19வது வசனத்தில், ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொண்டான். இதைத்தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் இவர் வாழ்க்கையின் வெற்றியை எங்கே தேடினார் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அல்லவா? எனக்கு நிறைய பணம் இருக்க வேண்டும், நிறைய பொருள் இருக்க வேண்டும், வாழ்க்கையை மிக சுகமாக அனுபவிக்க வேண்டும், அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. இதைத்தான் அந்த மனிதர் தன் வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த ஊமையிலே பின்னால் ஆண்டவர் சொன்ன காரியம், மதிகேடான மனிதனே, இன்றைக்கு ராத்திரியிலே உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய மரணம் நிகழுமானால் நீ சேர்த்து வைத்தவைகளையெல்லாம் யார் அனுபவிக்க போகிறார்கள்? அதற்கும் உனக்கும் என்ன தொடர்பு இருக்க போகிறது? நண்பர்களே, ஒருவேளை நீங்கள் உங்களை அதிக புத்திசாலிகள் என்று உங்களை நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே
நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இதைத்தான் நீங்கள் இன்றைக்கு கவனமாக யோசிக்க வேண்டும். ஏன் இவன் ஒரு முட்டாள் போல அல்லது ஒரு மதிகேடன் என்கிற வார்த்தையை கடவுள் இவனுக்கு சூட்ட வேண்டும் என்றால் அதற்கு பின்னால் ஒரு 3 காரணங்கள் இந்த உதாரண கதை அல்லது இந்த ஓமையிலே மறைந்திருப்பதை இயேசு வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒரு கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லிவிட்டு முடித்துவிட வேண்டும் என்பதல்ல ஆண்டவருடைய நோக்கம். நிஜமான ஒன்றாக ஒரு மனிதன் அதை பார்த்து தன் வாழ்க்கையை அந்த உண்மையின் மேல் கட்ட வேண்டும் என்பதுதான் கடவுளின் நோக்கம். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? பொருளாதார வெற்றியை உண்மையான வெற்றி அல்ல. இதைத்தான் முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதார வெற்றி உன் வாழ்க்கையிலே ஒரு முழுமையான வெற்றி அல்ல. எப்படி சொல்லுகிறீர்களே? உலகமே அதற்கு பின்னால் தானே இருக்கிறது. உலகமே பொருளாதாரத்தை வைத்து தானே சுழண்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சொல்லுகிறோம். பொருளாதாரம் தேவையில்லை என்று இந்த வேத புத்தகம் சொல்லவில்லை. ஆனால் பொருளாதாரத்தை மையமாக வைப்பது வாழ்க்கையின் வெற்றி அல்ல. இதை நீங்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக கவனிக்கலாம். ஏன் இந்த பொருளாதாரம் உன் வாழ்க்கையை கடவுளிடத்திலே கொண்டு போய் சேர்க்காது. நீ மரணம் அடைந்த பிறகு இந்த பொருளாதாரங்கள் உன்னை பின்பற்றி வராது. நீ எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் அதை நீ விட்டு தான் போக வேண்டும். எனவே பொருளாதார வெற்றியை உண்மையான வெற்றி என்று நீ நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் இதன் பின்னால் வாழ்க்கையில் ஓடி 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 தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டதுதான் மிச்சமே ஒழிய அவர்கள் நினைத்த சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ இந்த பொருளாதாரத்தின் மூலமாய் அவர்களால் அடைய முடியவில்லையே. ஏன் அநேக பணக்காரர்கள் கூட தங்கள் வாழ்க்கையிலே நிம்மதியற்றிருக்கிறார்கள்? இந்த பொருளாதாரம் அதை சாதிக்க முடியாது. நண்பர்களே, பொருளாதாரம் உங்களுக்கு தேவைதான், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதையே நீ மையமாக வைப்பாயானால் அது உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி அல்ல. இரண்டாவதாக, இந்த மனிதனுக்கு ஆயுள் நாட்களை குறித்த ஒரு நிச்சயமான நம்பிக்கை இருந்தது. அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அநேக ஆண்டுகளுக்கு என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இன்பமாயிரு. உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆயுள் நாட்கள் நிச்சயமானவைகள் அல்ல. எப்பொழுது வேண்டுமானாலும் இது முடிவுக்கு வரலாம். யாராவது ஒருவர் நான் இத்தனை வருடம் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்ல முடியுமா? நாம் இன்றைக்கு கண்ணால் பார்க்கிறோம். திடகாத்திரமான மனிதர்கள் அல்லது மிகவும் ஒழுக்கசீலர்களாய் வாழுகிறவர்கள், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, மிக நல்லவர்கள் என்று போற்றப்படுகிறவர்கள் கூட திடீரென்று இந்த உலகத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். மரணம் வியாதியின் மூலமாய்த்தான் வர வேண்டும் என்கிற கட்டாயம் நமக்கு இல்லை. அது எந்த வடிவத்திலும் வரலாம். ஆனால் அதை ஒரு நிச்சயமாக வைத்துக்கொண்டு நான் இத்தனை காலம் இருந்து விடுவேன் என்கிற நிச்சயத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையை கட்ட நினைப்பீர்களானால் அது சரியான வெற்றி அல்ல. ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்றால், மதிகேடனே, இன்று ராத்திரியிலே உன்னுடைய ஆத்துமா உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுமானால், அப்படியானால் நிச்சயமற்ற வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். எப்பொழுது வேண்டுமானாலும் என் சரீர பிரகாரமான வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரலாம்.
எப்பொழுது வேண்டுமானாலும் எல்லா மனிதர்களையும் விட்டு பிரிந்து நித்தியம் என்கிற ஒரு நிலைக்குள்ளே போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலை என் வாழ்க்கையில வரத்தான் செய்யும். யாரும் அதை தடுக்க முடியாது. மரணம் நேரிடுகிற வீடுகளில் நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் அல்லவா? பல நேரங்களிலே பல பிரபலங்கள் அல்லது உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள், அந்தஸ்தில் இருந்தவர்கள், புகழ் பெற்றவர்கள் அல்லது செல்வந்தர்கள், இவர்களுடைய இறுதி நிகழ்ச்சிகளை, மரண வீட்டின் நிகழ்ச்சிகளை நான் பார்த்ததுண்டு. அங்கே வருகிற மக்கள் எல்லாருமே அவர்களைப் போலவே அவர்களும் செல்வந்தர்கள்தான், அவர்களைப் போலவே அவர்களும் பொருளாதாரத்திலே மேன்மையானவர்கள்தான், நிறைய வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள்தான். ஆனால் அங்கே வரும்போது அவர்கள் துக்கத்தோடும் கண்ணீரோடும் உடைந்த நிலையோடும் வருவதை நீங்கள் இந்த தொலைக்காட்சிகளிலே பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், மனிதனுடைய ஆயுளோடு எந்த மனிதனும் போராட முடியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் அது ஒரு முடிவுக்கு வரலாம். உண்மையான வெற்றி நீ பொருளாதார ரீதியாக அடைகிற வெற்றி அல்ல. இரண்டாவது, உண்மையான வெற்றி உன்னுடைய ஆயுள் நாட்களின் மேல் நீ வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல. நீடித்து வாழலாம், குறுகி வாழலாம், அது வாயில் எப்பொழுது வேண்டுமானாலும் முடியும். ஆனால் எப்பொழுது முடிந்தாலும் கடவுளை சந்திக்கிற பாக்கியம் உனக்கு இருக்கிறதா? மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னார், உலக வாழ்க்கைக்கான கவலைகளும் திட்டங்களும் முக்கியமானவைகள் அல்ல. இவனுக்கு திடீரென்று ஒரு கவலை வந்து விட்டது. நிறைய சம்பாரிச்சிட்டோம், இவைகளையெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்த்து வைப்பது? உடனே அதை இடிக்க வேண்டும், இதை பெரிதாக்க வேண்டும், இங்கே சேர்த்து வைக்க வேண்டும். இதில் இப்பொழுது அவனுடைய கவனம் போய்விட்டது. இதிலே அவன் திட்டமிட ஆரம்பித்து விட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினார், அது முக்கியமல்ல. உன்னுடைய வாழ்க்கையிலே அதிலேயே உலகத்தை குறித்த காரியங்களிலே நீ கொண்டிருக்கிற கவலைகளும், அதற்காகவே நீ திட்டமிட்டு வாழ்க்கையை செலவழிப்பதும் முக்கியமானது அல்ல. நீ திட்டமிடுவது தவறல்ல, அதை செயல்படுத்துவது தவறல்ல. ஆனால் அதை ஒரு எல்லைக்கு மேல் நீ கொண்டு போவாயானால், கடவுளை விட்டுவிட்டு நீ அதை செய்வாயானால், அதனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் இவன் போட்ட திட்டங்கள் எல்லாம் அன்றைக்கு ராத்திரியே முடிந்து விட்டதே. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு ராத்திரியே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமானால் நீ என்ன செய்ய போகிறாய்? நாம் நிறைய கவலைப்படுகிறோம் இல்லையா? இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை பெரிதாக்க வேண்டும், இதை விரிவாக்க வேண்டும், இதை இப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் சில விஷயங்களை வாழ்க்கைக்காக, குடும்பத்துக்காக திட்டமிடுவது தவறல்ல. ஆனால் அதையவே வாழ்க்கையாய் நீங்கள் மாற்றி விடுவீர்களானால் நீங்கள் தோல்வி அடைந்த மனிதர்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த மனிதன் நிறைய பொருளை உடையவன், ஆனால் தன் வாழ்க்கையிலே ஜீவனை இழந்தவன், வெற்றியை இழந்தவன். காரணம், பொருளாதார வெற்றியையே மையமாக்கினவன். தன்னுடைய ஆயுள் நாட்களை குறித்த ஒரு சிந்தை இல்லாதவன், அதை குறித்த ஜாக்கிரதை இல்லாதவன். மூன்றாவதாக, உலக வாழ்க்கைக்காகவே கவலைகளையும் ஏக்கங்களையும் வைத்து விட்டவன், தன்னுடைய ஆத்துமாவை குறித்து கவலையற்றவன். அப்படியானால் இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி வெற்றி அடைய முடியும்? நீங்கள் கடவுள் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பாரானால் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆயுள் நாட்கள் நீடித்திருக்குமானால் அதற்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களால் ஏதோ சில காரியங்களை உலகத்திலே உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் செய்ய முடியுமானால் அதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் வாழ்க்கையை கடவுளோடு நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? கடவுளோடு இணைத்திருக்கிறீர்களா? நீங்கள் தான் உண்மையான வெற்றியை அடைந்தவர்கள்.
இயேசுவை தன் வாழ்க்கையிலே தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்தான் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவர் என்று எந்த மனிதன் நம்பி அவரை தன் வாழ்க்கையின் மையத்திலே வைக்கிறானோ அவன்தான் உண்மையான வெற்றியை அடைந்தவன். அவன்தான் பொருளாதாரத்தை சரியாக நிர்வகிப்பான். அவன்தான் தன் ஆயுள் நாட்களை சரியாக கையாளுவான். அவன்தான் தன் வாழ்க்கையின் திட்டங்களை சரியான நிலையிலே பராமரிக்க முடியும். ஏனென்றால் அவனுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. வெற்றி என்பது உலகத்துக்குள் அல்ல, கடவுளுக்குள் இருக்கிறது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த இரட்சகர் இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொண்டு அவரை உங்கள் வாழ்க்கையின் மையமாக்க நினைப்பீர்களானால், நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையை வெற்றி உள்ளதாக்கும்படி கடவுளிடத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் உண்மையான வெற்றியை கண்டடைவதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறார்களோ, உம்மை ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அர்த்தமுள்ள வாழ்க்கை, மன அமைதி தங்கும் வாழ்க்கை, ஈசுராஜன் தருவார், இன்பம் என்றும் பெறுவார். ஈசுராஜன் தருவார், இன்பம் என்றும் பெறுவார். வாழ்க்கை
பொருளாதார வெற்றி வாழ்க்கையின் வெற்றி அல்ல என்றும், நம்முடைய மரணம் நம்முடைய கையில் இல்லை என்பதால் நம்முடைய திட்டமிடல் வெற்றியை கொடுக்காது என்றும் கேட்டோம். உண்மையான வெற்றி தெய்வத்தை அறிவதால் மட்டுமே கிடைக்கும். தெய்வத்தை அறிவதற்கு தடையாய் இருக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி உண்மையான வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தை அறிந்து வெற்றியுள்ள வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் வாழ்க்கையின் வெற்றியால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.